பிரியமானவர்களே, ஏசாமி நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறோம். ஏசாமி உங்க வாழ்க்கையில எவ்வளவு அக்கறையா இருக்கிறான்னு பார்ப்போம். பாகமும் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையீட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இந்த ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை பார்த்தீங்களா பிரியமானவர்களே? ஆண்டவர் சொல்றாரு, ஏற்ற காலத்துல உனக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை நான் தருவேன், என்னுடைய வானத்தின் பொக்கிஷத்தை நான் உனக்கு திறப்பேன், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், ஆனா நீ கடன் வாங்க மாட்டா என்று இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவங்களோடு கூட ஆண்டவர் என்று பேசி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை இது இன்னைக்கு உங்களுக்கு இது ஒரு விளையாட்டு காரியமா தெரியலாம். இது எப்படி சாத்தியம்? என்னிடத்துல ஒரு சகோதரி சொல்லுவாங்க, லோன் இல்லாத வீடு இல்லைல்ல அப்படி சொல்லுவாங்க. கடனே இல்லாத எந்த வீடு இருக்கு? எல்லார் வீட்லயும் கடன் தானே இருக்கு, அதனால நம்மளும் கடன் வச்சுக்கிறோம், நாங்களும் கடன் வச்சுக்கிறோம் சொல்லுவாங்க. எனக்கு அது ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. முன்னாடி நானும் கூட அப்படிதான் யோசிச்சுட்டு இருப்பேன், எப்படி கடன் இல்லாம வாழ முடியும் அப்படின்னு. இந்த வசனத்தை நான் நிறைய நாள் நான் விசுவாசிச்சதே கிடையாது பிரியமானவர்களே. ஒருவேளை நீங்க பாக்குற நீங்க கூட அப்படி யோசிக்கலாம், அது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி. பைபிள் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட ஒரு வேதனையை கூட்டா. நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், ஒருவேளை கடன் இல்லாத வாழ்க்கை நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை இருந்தா வேற ஏதாவது பிரச்சனை வந்துருமா வாழ்க்கையில, அதுக்கு இப்படியே கூட போலாமே அப்படின்னு கூட ஆண்டோடைய பிள்ளையை நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். பெரியவர்களே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட ஒரு வேதனை கூட்டாரு. எந்த ஒரு வேதனை உங்களுக்கு கிடையாது, ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். பெரியமானவர்களே, அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது எப்படி சாத்தியம்? நம்ம யோசிக்கலாம், அது எப்படி முடியும்? இன்னைக்கு ஒரு சூழ்நிலைகள் கூட நீங்க பார்க்கலாம். எவ்வளோ நான் கெட்டி 1ஆம் தேதியிலிருந்து மாச கடைசி வரை அசந்து போய் உட்கார்ந்துருக்கிறேன்னு சொல்லி நீங்க பார்த்துட்டு இருக்கலாம் பிரியமானவர்களே. இது மனுஷனால கூடாது பிரியமானவர்களே, ஆனால் தேவனால எல்லாம் கூடும் என்று வசனம் சொல்லுது. நம்மளால முடியாது, ஆனா கர்த்தரால் எல்லாம் முடியும் பிரியமானவர்களே. நான் கூட ஒரு காலத்துல இப்படிதான் நிறைய வேலைகளுக்காண்டி, நம்முடைய தொழிலுக்காண்டி, நம்முடைய தேவைகளுக்காண்டி எல்லா பக்கமும் லோன் வாங்கினப்ப அப்போ நானும் கூட யோசித்த நாட்கள் உண்டு, இது எப்படி சாத்தியம்? லோன் இல்லாத எந்த வீடு இல்லை, யார் அப்படி செய்ய முடியும்? கடனே இல்லாமல் இந்த பூமியில் எப்படி நம்மளால வாழ முடியும்? ஒரு சின்ன காரியத்துக்கு கூட பேங்க்ல எந்த டியூவும் இல்லாமல் எப்படி வாழ முடியும் அப்படின்னு நான் நிறைய ஒரு இது நம்மளுக்கு இல்லை போல இருக்கு அப்படின்லாம் நான் யோசித்த நாட்கள் உண்டு. என்னுடைய 2வது அண்ணன் அவர்கள் ஆண்டோடைய வேலைகளை பார்த்து கொண்டே ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறார். அந்த அனுபவத்தை அவங்க இந்த வசனத்தை வாசித்து அவங்க அந்த வாழ்க்கையில அதை சாத்தியமாக்கி, ஆண்டோரை விசுவாசித்து அதை சாத்தியமாக்கி கொண்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, என்கிட்ட அடிக்கடி கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் சாட்சி வாழ்க்கை, ஆண்டோடைய பிள்ளைங்க கடன் வாங்கக்கூடாது. அவன்கிட்ட கேட்பேன், இது எப்படி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி. அது எப்படி முடியும்? எனக்கு நிறைய நேரத்தில் அட்வைஸ் பண்ணுவாங்க, நம்ம வாங்க மாட்டேன் ஆண்டவரே, நான் உங்களை தான் நம்பி இருக்கேன், ஏன் வேலை நீங்க ஆசீர்வாதிங்கன்னு நம்ம தீர்மானம் பண்ணும்போது ஆண்டவர் நிச்சயமாக எந்த விதத்துலயும் நம்மள கடன் வாங்க விடுறதில்லை. அவங்க அதுல சாட்சியா இருந்தாங்க. வேலைக்காரிக்கோ, பிள்ளைகளுடைய திருமண காரியத்துக்கோ, பிள்ளைகளுடைய பிசினஸ் காரியத்துக்கோ கூட ஆண்டவர் அவங்கள கடன் வாங்க முடியல. ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இல்ல, இது என்னுடைய வருமானம், இதுதான், இதெல்லாம் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சு வச்சிருக்காரு, நல்ல வருமானத்தை கொடுத்திருக்காரு, இதுல தான் நான் பிளான் பண்ண போறேன், இதுல தான் நான் பட்ஜெட் பண்ண போறேன், அதற்கு மேல் ஒரு தேவை வரும்போது நான் ஆண்டவரை பார்க்க போறேன், எந்த மனுஷன் இடத்துலையும் எந்த பேங்க்லயும் போய் நான் நிற்க போறதில்லை என்று சொல்லி அவங்க உறுதியா இருப்பாங்க. அதே மாதிரிதான் அதிசயமா ஆண்டவர் நடத்துனார். பிள்ளைங்களாம் நல்ல பிசினஸ்ல இருக்கிறாங்க, நல்ல வேலையில இருக்கிறாங்க, அவங்களுக்கும் நல்ல ஒரு வருமானம், நல்ல காரு, சொந்த வீடு, எதற்கும் குறை கிடையாது. ஆனா அவங்களுக்கு கடன் கிடையாது. அவங்க சாட்சி அடிக்கடி சொல்ல முதல்ல எனக்கு அதெல்லாம் சவாலா இருக்கும், இது எப்படி முடியும், இது எப்படி முடியும்னு நினைச்சிட்டே இருப்பேன். அந்த வார்த்தையை நானும் விசுவாசிக்க ஆரம்பித்தேன், இந்த வசனத்தை விசுவாசிக்க ஆரம்பிச்சு நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கும் அப்படி ஒரு வாழ்க்கையை கொடுங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல, இது எப்படி சாத்தியம்னு நினைச்சேன். ஆனா அந்த வசனம் எனக்கு பேசிச்சு, மனுஷால் கூடாது, தேவனாலே கூடும். நானும் என்னுடைய வாழ்க்கையில இதை நான் ட்ரை பண்ணணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் தமது வானத்தின் பொக்கிஷ சாலை எனக்கு திறந்து கொடுத்தார். பிரியமானவர்களே, அதை விசுவாசிக்கும் போது கர்த்தர் அதிசயமா இந்த ஏற்ற நேரத்துல கடனை எல்லாம் மாற்றி போட்டார். பிரியமானவர்களே, இதெல்லாம் எப்படி சாத்தியம்? அதெல்லாம் ஆகுமா? எல்லா மனுஷங்களா பிறந்தா ஒவ்வொரு வீட்லயும் ஒரு லோன் இருக்குதானே செய்யும் அப்படின்னு யோசித்த நான் இப்படியாய் ஆண்டவர் எல்லா காரியங்களையும் நம்மளை மாற்றினார் என்று மிகுந்த ஆச்சரியமா இருந்தது. அதே மாதிரி தான் ஆண்டவர் உங்களையும் சாட்சியா நிக்காட்டு போறாரு. இன்னைக்குள்ள சூழ்நிலைகள்லாம் பார்க்காதீங்க, அப்படியே கடனோடு தினம் டென்ஷன் ஆகி நான் அப்படியே வாழ்றேன்னு எப்பெல்லாம் யோசிக்காதீங்க. ஆண்டவரை விசுவாசிங்க, ஆண்டவர் ஏற்ற நேரத்துல அவருடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார். பிரியமானவர்கள், அநேக ஜாதிகளுக்கு நீங்க கடன் கொடுக்க போறீங்க. ஒரு நாளும் எந்த கருத்துக்கு கடன் வாங்காதபடி ஆண்டவர் நடத்துவார். ஏதோ ஒரு தேவை கூட இன்னைக்கு நான் யார்கிட்ட போய் கடன் வாங்குவேன்னு யோசிச்சுட்டு இருக்கலாம். இல்ல பிரியமானவர்களே, கர்த்தரை நம்புங்கள், நிச்சயமா அந்த தேவை ஆண்டவர் சந்திச்சு, கடன் இல்லாம அதை சந்திச்சு உங்களை ஆசீர்வாதமா வாழ வைப்பார். நம்பிக்கையோட என்னோட கூட சேர்ந்து ஜெபம் பண்றீங்களா?
அன்புள்ள இயேசு சுவாமி, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காய் இடத்துல வேண்டுகிறோம். ஆண்டவரே, நீர் பேசினுடைய வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா, நீய கடன் வாங்காதிருப்பா என்று பேசியிருக்கீங்க. இன்னைக்குள்ள சூழ்நிலைகளை பார்த்து தகப்பனே சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைங்களை இது எப்படி ஆகும் என்று யோசிக்கிற பிள்ளை இடத்துல கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதத்தை நீர் இருக்கும்படியா ஜெபிக்கிற சுவாமி. உடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் என்று வசனம் சொல்லிக்கிறது. அதனோட நீர் வேதனையை கூட்ட மாட்டீரப்பா. நிறைய அற்புதம் வாழ்க்கையில் நடக்கட்டும். இந்த கடன் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே மாறட்டும். ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். அநேகருக்கு ஆண்டவர் இந்த பிள்ளைகள் கொடுக்கும்படியா ஆசீர்வதிங்க. இப்படி செய்ய போற அன்புக்காய் நன்றி. இந்த பிள்ளைகள் இந்த காரியத்தை கண்ணால காணட்டும் அப்பா. இந்த நாமம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்திலே வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென்.